தொழில் போட்டால் யாராவது பணம் போட்டால் ஜெயிக்கணும்னா அந்த ஜாதகத்தில் 10 ஜீவனாதிபதியோட யோக கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சங்கமித்திருந்தால் அரசு வேலையில் இருந்தாலும் இல்லை தனியார் நிர்வாகத்தில் வேலை செய்தாலும் அவர்கள் முதல் போட்டு ஜெயிக்கணுன்றது விதி அங்கே இருக்கும். இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் அற்பமாகி பண வரவு ஸ்தானமும் மைனஸில் இருந்துட்டா இவர்கள் என்னதான் அறிவு ஆற்றல் திறமையை வைத்திருந்தாலும் அவர்கள் பொருளாதாரத்தை இழக்கவே செய்யுமா. இது கிரகத்தினுடைய கூற்றுமா. ஒரு ப்ளஸ்ஸாக ஒரு வாழ்க்கை வரணுன்றதும் ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து வரணுன்றதும் ஒரேடியாக ப்ளஸ்லேருந்து அப்படியே டவுன்ஃபாலில் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விடுறதும் இதுவும் கிரகத்தினுடைய விதி. அந்த ஸ்தானம் அங்கே மைனஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அதுதான் சொல்லும்போது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்வதைப் போல ஒவ்வொரு லக்னத்திற்கும் யார் தொழில் செய்தால் பண ரிட்டர்ன் வரும், ரிட்டர்ன் வராது, ஒரு வழியா இல்லை 2 வழியா, பணத்தை போட்டு எடுக்க முடியுமா, இல்லை லாபம் பன்மடங்கு இருக்குமா, இல்லை மிதமான லாபமான 3 பேட்டர்ன் பார்க்கணுமா. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், ஜீவனம் ஸ்தானம் 1, போட்ட பொருள் ரிட்டர்ன் வருமானது 2வது இடம், அதிக அபரிதமான லாபம் கொடுக்குமான்றது அது 11வது இடம். இந்த 3 சங்கமங்கள் நல்லா இருக்கிறவங்க தொழில் பண்ணாங்கன்னா கிடுகிடுன்னு லிஃப்ட் ஆகி பல லட்சங்கள் பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் ஈட்டெடுக்கிறவர்களுடைய அம்சமே இந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள ஜாதகத்துக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு அமையுமா.